மக்களே, இது தேர்தல் திருவிழா. வாலி படத்துல நடிச்சது ஆர்ஜே பாலாஜியா தாடி பாலாஜியா அப்படின்னு குழம்பி போயிருக்காரு ஒரு முன்னாள் அமைச்சர். விருப்பு மனு விநியோகமே முடியாத கட்சியில அடுத்த எம்எல்ஏவே நான் தான் அப்படின்னு கேக் வெட்டி இருக்காரு ஒரு மாவட்ட செயலாளர். திரும்ப திரும்ப ஒரே கேள்வியா கேட்பீங்க அப்படின்னு டயர்டாகி இருக்காரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் ஒருத்தர். இவங்க மட்டும் இல்லைங்க, இன்னும் ஏராளமான சுவாரஸ்யமான தகவல்களோட இன்னைக்கு தேர்தல் திருவிழாவை பார்க்கலாம். தாடி அவன் பேர் பாலாஜி. அவன் பாலாஜி என்ன பாலாஜின்னு தெரியாது. அது தோல்வியடைந்தவுடன் கூட்டணி என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நீ பேசாம முதலமைச்சர் அவர் ஏதோ ஒரு கனவு உலகத்தில் இருக்காரு. தமிழ்நாட்டு பெயரை மாற்ற போறாங்க, தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையை மாற்ற போறாங்க. அதிமுக இரட்டைக்கு வாக்கு போடுவதை எவராலும் எந்த கொம்பனாலும் நிறுத்த முடியாது. அவர் பாவம் அரசியல்ல இருந்தே ஒதுங்குறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஏன் அவரை வம்புக்கு இழுத்துட்டு இருக்கீங்க? மதுரையில நடந்த செய்தியாளர் சந்திப்புல பேசின செல்லூர் ராஜு ஆட்சி மாற்றத்துக்காக வாலி பட நகைச்சுவை காட்சிய உதாரணமா சொல்ல ஆரம்பிக்க திடீர்னு அதுல நடிச்சது ஆர்ஜே பாலாஜியா இல்ல தாடி பாலாஜியா அப்படின்னு அவருக்கு குழப்பமாயிருது. அப்புறம் ஒரு மாதிரி தெளிவாகி அந்த சீனை சொல்லி முடிக்கிறாரு. என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்க. இதுக்கு ஒரு அந்த பாலாஜி ஆர்ஜே பாலாஜி இருக்கான்ல, சிரிப்பு நடிகர், அவன் சொன்ன கதை தான் சார், அது சொன்னதுதான் சார், டைலாக் தான் சார். அவன் பேசுவான், எனக்கு உடம்பு பூரா வியாதி, கை தூக்க முடியல. தாடி அவன் பேர் பாலாஜி, ஆர்ஜே பாலாஜி. அவன் பாலாஜி என்ன பாலாஜின்னு தெரியாது. அவன் சொல்லுவான், காது கேட்காது, எது பேசுனாலும் இந்த சைடில் வந்து பேசுங்க, கண்ணு அந்த பக்கம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவான். உட்காருவோமா, உட்கார முடியாது, பைல்ஸு அப்படின்வான். சரி, அப்போ என்ன தான் தீர்வு? எனக்கு இதெல்லாம் தீர்க்கிறதுக்கு நம்ம இவர்கிட்ட தான் கேட்பான், விவேக்கிட்ட தான். அவர் இளங்கலைஞர், கலைவாணர் விவேக்கிட்ட கேட்பான், உனக்கு ஒரு மாத்திரையில் உனக்கு ஒரே சாதியாயிரு, ஒரே ஒரு மருந்து தர்றேன், எல்லா நோயும் தயிர். அது மாதிரி இந்த ஆட்சி மாற்றம் ஒன்று தான் சார் முழுமையான தீர்வு. தமிழக மக்களுக்கு முழுமையான விடியல் கிடைக்கணும்டா. இந்த தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் அமர்ந்தவுடன் இதுக்கெல்லாம் முழுமையாக தீர்வு கிடைக்கும். அதிமுக தனிச்சு நின்னாலே போட்டி கடுமையா இருந்திருக்கும். ஆனா பாஜகவோட கூட்டணி சேர்ந்து இப்ப தோல்வி அடையக்கூடிய கூட்டணியா ஆயிட்டாங்க அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன். அது தோல்வியடைந்தவுடன் கூட்டணி என்று நாங்கள் பார்க்கிறோம். தோல்வி உறுதி என்று நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதுமே ஒற்றுமை விரும்புவார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து நின்றால் கூட போட்டி கடுமையாக இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டின் உரிமைகளை தாக்குகிற, அதிகாரத்தை குவித்து நாட்டின் விழுமியங்களை சிதைக்கிற, நீண்ட நெடுங்கால மக்களினங்களின் ஒற்றுமையை கெடுக்கிற பிஜேபியுடன் அவர்கள் அணி சேர்ந்து வருவதால் அவர்களுக்கு தோல்வி உறுதி. தமிழக மக்கள் அவர்களை தோற்கடிப்பார். திமுக தலைமையால் எங்கள் கூட்டணி வெல்லும். எங்கள் கூட்டணி உறுதியால் மட்டும் இதை சொல்லவில்லை, வலுவால் மட்டும் இதை சொல்லவில்லை. தமிழக அரசாங்கத்தின் நலத்திட்டங்கள் அது மக்களை சென்றடைந்திருக்கிறது, அதனால் மட்டும் சொல்லவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ் மக்களின் ஒற்றுமை சிந்தனை, நல்லிணக்க சிந்தனை அது எங்களுக்கு சாதகமாக இருக்கும். எனவே இந்த தேர்தலில் பிஜேபி அணி சேர்ந்திருக்கிற கூட்டணி தோற்பது உறுதி. திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணி வெல்வது உறுதி. கூட்டணி அமைச்ச நாள்ல இருந்து அதிமுக தனிப்பெரும்பான்மை ஆட்சின்னு சொல்லுவாங்க. உடனே பாஜகவோட மூத்த தலைவருங்க யாராவது நாங்க இணைஞ்சு ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி குழப்பி விடுவாங்க. இனிமே அப்படி குழப்ப வேணாம் அப்படின்னு பாஜகவே ஏதாவது முடிவு பண்ணிடுச்சோ அப்படின்னு யோசிக்கிற மாதிரி யாரு மெஜாரிட்டி வாங்குறாங்களோ அவங்க அமைச்சரவை அமைப்பாங்க அப்படின்னு பேசியிருக்காரு பாஜகவோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி 200 தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும்னு சொல்றீங்க. இப்போ பாஜகவினுடைய நிலைப்பாடு கூட்டணி ஆட்சி தான் நீங்க சொல்றீங்க. இதை நீங்க திரும்ப ஒவ்வொரு தடவை இதே இடத்துல என்ன கேட்குறீங்க? ஆனால் நீ பேசாம முதலமைச்சர், பெரும்பான்மை யார் இருக்காங்களோ அவங்க தான் அமைச்சராக வைப்பாங்க, போதுமா? தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணியோட தலைமைன்னு எடப்பாடி தன்னை சொல்லிக்கிட்டாலும் எல்லா முடிவையும் பாஜக தான் எடுக்குது, இவர் எங்க இருக்காருன்னே தெரியலையே அப்படின்னு கிண்டல் பண்ணியிருக்காரு காங்கிரஸ் மாநில தலைவரான செல்வ பெருந்தகை. அவர் என்ன சொன்னாருன்னு பார்க்கலாம்.
தமிழ்நாட்டையே மாற்ற போகிறாங்க, தமிழ்நாட்டு பெயரை மாற்ற போகிறாங்க, தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையை மாற்ற போகிறாங்க, தமிழ் இல்லாமல் இந்தியை கொண்டு வர போகிறாங்க. எல்லாத்துக்கும் மேனால் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குனிஞ்சு கையெழுத்து போட்டு கொடுக்க போகிறார். வாங்க தமிழ்நாட்டை அபகரித்துங்க, தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க, இனிமேல் தமிழே நாங்கள் யாரும் பேச மாட்டோம், ஹிந்திலேயே பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு ஏற்கனவே உதயமின் திட்டம், ஜிஎஸ்டி, நீட் தேர்வு, பல உரிமைகளை விட்டு கொடுத்தவர் இப்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் விட்டு கொடுக்க போகிறாரு. ஆக பாஜக தான் இந்த தேர்தல் கூட்டணியோட தலைவராக இருக்காங்க. இவர் எங்கே இருக்காருன்னு யாருக்கும் தெரியல. இவரே சொல்லிக்கிறாரு நாங்களும் இருக்கிறோன்னு, அவங்க சொல்லலை இது வரைக்கும். இதை தான் அந்த கூட்டணிக்கு எங்கள் கூட்டணிக்கு உள்ள வித்தியாசம். அவர் தான் பாவம் தீவிர அரசியல்ல இருந்தே ஒதுங்கிட்டேன்னு சொல்றாருல, அப்புறம் ஏங்க அவரை வம்புக்கு இழுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு பாஜகவோட முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலையை கிண்டல் பண்ணி இருக்காங்க திமுக எம்பியான கனிமொழி. எப்போ பார்த்தாலும் எந்த ஆதாரமும் இல்லாம தமிழ்நாடு அரசு மேல பழி சுமத்துறதே அண்ணாமலைக்கு வேலையா போயிடுச்சு, கனவு உலகத்துல அவர் வாழ்றதாவும் கனிமொழி கிண்டல் பண்ணி இருக்காங்க. அவர் ஏதோ ஒரு கனவு உலகத்தில் இருக்காரு. எதுவாக இருந்தாலும் ஒன்றிய அரசாங்கம் நிதி கொடுப்பதில்லை, பல காரணங்களுக்காக திட்டங்களை நிறுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தமிழ்நாடு அரசாங்கத்து மேலே பழி போடுவது, எந்தவித ஆதாரமும் இல்லாமல் கண்மூடித்தனமாக பழி சுமத்துவது, அவர் தயவுசெய்து என்ன உண்மை என்று தெரிந்து கொண்டு பேசட்டும். ப்ரெஸ்ஸை பார்த்தா எதை வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிறது நிச்சயமாக நியாயமாக இல்லை. முதலமைச்சர் ஆய்வு செய்கிறத விட அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்னைக்கு ஆய்வு செஞ்சுருக்காங்க, நீங்கள் எத்தனை ஆண்டுகள் கழித்து அந்த எய்ம்ஸை தொடங்கி இருக்கீங்க. இல்லைங்க, அவர் பாவம் அரசியல்ல இருந்தே ஒதுங்குறேன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் ஏன் அவரை வம்புக்கு இழுத்துட்டு இருக்கீங்க? சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அவங்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபியில் இருக்கக்கூடிய ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எந்த மாநிலத்தில் சிறுபான்மையினர் நிம்மதியாக பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. அவரை ஆய்வு பண்ண 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கட்சி புதுசா வரும், நாளைக்கே சிம்பு கூட கட்சி தொடங்கலாம், அதுக்கெல்லாம் கவலைப்பட முடியுமா அப்படின்னு கேள்வி எழுப்பி இருக்காங்க அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் ஒருத்தர். யார் அவரு? சினிமா தியேட்டர்ல ஒண்ணா விசில் அடிக்கலாம், பஸ் நிறுத்தத்துக்கு ஒண்ணா விசில் அடிக்கலாம். அதிமுக இரட்டைக்கு வாக்கு போடுவதை எவராலும் எந்த கொம்பனாலும் நிறுத்த முடியாது. யார் வந்தாலும் சரி, ஒருவர் நாளைக்கு இன்னொரு ஒருவர், நாளைக்கு சிம்பு ஒருவர், அவர் ஒருவர், எல்லாம் வரலாம். ஒவ்வொரு 10 ஆண்டு காலத்துக்கும் ஒன்று முளைக்கும், முளைச்சிக்கின்னு தான் இருக்கும். அதை பத்தி நம்ம கவலைப்படாது. இன்னும் விருப்ப மனு விநியோகமே முடியல, அதுக்குள்ள தொகுதி எம்எல்ஏவே நான் தான் அப்படின்னு வாசகத்தை போட்டுக்கிட்டு கேக் வெட்டி இருக்காரு தாவேகாவுடைய மாவட்ட செயலாளர் ஒருத்தர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில நைட்டு நேரத்துல அவர் பண்ண அலப்பறையால 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு போக்குவரத்தை ஸ்தம்பிச்சிடுச்சான். வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறவங்க எல்லாம் கடுப்பாகி நிக்க, அதனால நமக்கு என்ன கவலை அப்படின்னு கட்சிக்காரங்க கொடுத்த கத்திய தலைக்கு மேல தூக்கி காமிச்சு பொதுமக்களை இன்னும் கடுப்பாக்கி இருக்காரு தாவேகாவுடைய மாவட்ட செயலாளரான உதயகுமார். இது மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான அரசியல் கண்டென்ட்களோட உங்களை தினமும் தேர்தல் திருவிழால சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.